வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அதோட சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதோட அப்டேட் என்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா, அதோட எஃப்ஐஆர் ரிப்போர்ட் இருக்குல்ல, நம்ம டிஎஸ்பி எஸ்பி அவங்கெல்லாம் சேர்ந்து ரெடி பண்ண எஃப்ஐஆர் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டுக்கு சிபிஐஸ் ஆப்போசிஷன் கேள்விகள் நிறைய கேட்டிருக்கிறாங்க. அவங்க ரெடி பண்ண ரிப்போர்ட்டுக்கு எந்த ஒரு கேள்விக்கும் அவங்க டிஎஸ்பினாலேயோ எஸ்பினாலேயோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயோ பதில் சொல்லவே முடியல சிபிஐ கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு நான் தெளிவாக சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு என்ன எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 11 கண்டிஷன்ஸோட அது கட்சி பேரே தப்பாக சொல்லியிருக்காங்க, தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா தமிழக வெற்றி கழகமுக்கு பதிலாக தமிழக மக்கள் கட்சின்னு கட்சி பேரே எஃப்ஐஆரில் தப்பாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 11 நிபந்தனைகளோட நாங்கள் ரூல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி தான் பெர்மிஷன் கொடுத்தோன்னு சொன்னாங்க. ஸோ விஜய் அவர்கள் 12 மணிக்கு வந்துடுவாருன்னு சொல்லி நியூஸ் சேனல் எல்லாத்துலேருந்து 9 மணிலேருந்தே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிலேருந்தே கூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துக்கு. ஸோ மக்கள் கூட்டம் 12 மணி நெருங்க எங்கெங்கன்னா அவங்க நிறையா ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அவர் மீட் பண்ணது மிட் பாயிண்ட்டு. ஸோ அதை சுற்றி நிறைய ரோட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் டிராஃபிக் ஜாம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இத்தனை மக்கள் கூட்டம் வர்றதும் போலீஸ்கார் அவங்க கொடுத்த அந்த மனுவில் 10,000 பேர் தான் வருவாங்க ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் 25,000 பேர் அங்கே வந்துட்டாங்க, எங்களால் போதுமான பாதுகாப்பு தர முடியல அப்படிங்கிறதே எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த மனு கொடுத்தது பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான். ஸோ சிபிஐ இதுலேயே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 11 கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறீங்க, உங்கள் கண்டிஷன்ஸ்க்கு கீழே வரலன்னா கேன்சல் பண்ணுற அதிகாரத்தோடு தான் நீங்கள் கண்டிஷன்ஸே கொடுத்துருக்கீங்க. அப்போது 10,000 பேர் தான் வருவேன்னு சொல்லி 25,000 பேர் வரும்போது அங்கேயே நிறுத்த வேண்டியதானே? இல்லை கூட்டம் அதிகமாகுது, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு அங்கேயே கட் பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் ஏன் அதை பண்ணலைன்னு சொல்லி மொதல் கேள்வியே சிபிஐ கேட்டது. அதுக்கே போலீஸார்கிட்ட பதில். விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது இல்லாமல் நிறைய இடத்துல நின்று ரோட் ஷோலாம் பண்ணிட்டு வந்தார். ஸோ அதனால் பிரச்சனையாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி ரெக்கார்ட் இருக்குது? ஏன்னா விஜய் அவர்கள் நிறைய இடத்துல லேட்டாக வந்தது எல்லாத்துக்கும் தெரியும், அங்கங்கே நின்று ரோட் ஷோ பண்ணாருங்கிறீங்க, அதுக்கு என்ன ரெக்கார்ட் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது, அதை காட்டுங்கன்னு சொல்லி சிபிஐ சைடில் கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்க வரும்போதே நாங்கள் தாவேக்கா நிர்வாகிகளான புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், இவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வார்ன் பண்ணோம். என்னன்னு சொல்லினா, கூட்டம் அதிகமாக இருக்குது, அதாவது உங்கள் ஆளுங்கள்லாம் அந்த நிழல் கூடைக்கு அமைக்கப்பட்ட குடை மேலெல்லாம் ஏறுறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க. ஸோ இதனால் மக்கள் மூச்சு திணறலாகும், கூட்ட நெரிசலில் நசுக்கல் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வார்ன் பண்ணோம். எங்கள் வார்னிங்கை மீறியும் அவங்க நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல சிபிஐ லாக் பண்ணுறாங்க. நீங்கள் வார்ன் பண்ணங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? மொபைல் ஃபோன் வழியாக வார்ன் பண்ணீங்களா, இல்லை வாக்கி டாக்கி வழியாக சொல்லி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணீங்களா, எப்படி வார்ன் பண்ணீங்க, அதுக்கான ப்ரூஃபை கொடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாம் மொபைல் ஃபோனில் லாக் எடுத்து காமிச்சிட்டாங்க, அவங்க எதுவும் டெலிட்லாம் பண்ணல. இங்கே பாருங்கள், எங்கள் கிட்டலாம் அப்படி எதுவும் ஃபோன் பண்ணி பேசலை, அப்படி எதுவும் வார்னிங்கில் எங்களுக்கு கொடுக்கலங்கிறத அவங்களும் காமிச்சிட்டாங்க. வாக்கி டாக்கிலையும் எந்த வித லாக் மாதிரியும் இல்லை. ஆக்சுவலி வாக்கி டாக்கியில் லாக்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகும், அந்த லாக்லேயும் எதுவும் அந்த மாதிரி பேசின மாதிரி கிடையாது. ஸோ இந்த கேள்வி கேட்டது இல்லாமல் இன்னொரு கேள்வி அடிஷ்னலாக கேட்டிருக்கிறாங்க. இறந்தாங்கல்ல 41 பேர், அவங்க ஃபேமிலிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கினீங்களா இப்படிங்கிறது இது ஒரு மெயின் கேள்வி. இந்த கேள்விக்கு போலீஸ்கிட்ட பதில் இல்லை, யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கலை. ஏன் அதை பண்ணலை? 41 பேர் உயிர் போயிருக்கு, ஒருத்தர் கூடவா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கலை நீங்கள், அதை ஏன் பண்ணலைங்கிறதையும் அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 41 பாடிஸை நைட்டோடு நைட்டாக எரிச்சிருக்கீங்க, சில பாடிஸை புதைச்சிருக்கீங்க. அப்படி நைட்டோடு நைட்டாக எரிக்கிறதுக்கான அவசியம் என்ன, அப்படியே அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்டர்ஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்லையா 41 பாடிஸை, அந்த டாக்டர்ஸை இவங்களுக்கு முன்னாடியே கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க, 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் அந்த அன்னைக்கு நைட்டே முடிக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் பண்ணோம்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி சைடெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஃபேமிலிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்படியெல்லாம் எதுவும் ப்ரெஷர் பண்ணலை, எங்களுக்கு உறவினர்கள்லாம் வரணும், இறந்தவங்க உடலை பார்க்கணுன்னு இருப்பாங்க, ஸோ நாங்கள் அப்படி எந்த ப்ரெஷரும் நாங்கள் பண்ணலை,
இது இவங்களா பண்ணாதான்னு சொல்லி ஃபேமிலி சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான பதிலும் போலீஸ் சைடில் சரியாக வரல. இந்த இன்வெஸ்டிகேஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை ஜனவரி 12 இன்வெஸ்டிகேஷனுக்கு டெல்லி வர சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இங்கே வச்சு அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எங்கேயாவது வர சொன்னால் கூட்டம் கூடிருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவரை டெல்லிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் தமிழக பிஜேபி தலைவரான நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமித்ஷா அவர்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. அவரோட முன்னிலையில் இந்த கரூர் இன்சிடென்ட்டை பற்றி அவர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னா 41 பேர் உயிரிழந்ததுக்கு ஒரே காரணம் செந்தில் பாலாஜி மட்டும்தான். இது செந்தில் பாலாஜி தான் எல்லாத்தையும் 41 பேரை கொன்னிருக்காரு அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் முன்னிலையிலே அவர் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் சிபிஐ வந்து விசாரித்து இதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாறுங்கிறதையும் உறுதியாக சொல்லியிருக்காரு. என்னென்னா மக்களே, டிஎம்கே வந்து இந்த கரூர் இன்சிடெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இதுக்கு காரணம், அவங்கனால தான் செத்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போகணுன்றதுக்காகவே இது எப்படி சிபிஐ கைக்கெல்லாம் போகிறது இல்லை, நம்மளுக்குள்ள தான் இன்வெஸ்டிகேஷன் வரப்போகுதுன்னு நினச்சி இவங்களா ஏற்பாடு பண்ண எஃப்ஐஆர் தான் இது. அது இப்போ சிபிஐ கைக்கு இதை தான் சிபிஐ கைக்கு போக விடாமல் இவ்வளோ நாள் போராடி இருக்காங்க, போனால் மாட்டிப்போன்னு. இப்போ போனதும் அந்த எஃப்ஐஆரை பார்த்து கேட்ட கேள்விக்கே எந்த கேள்விக்கு போலீஸ்னால பதில் சொல்ல முடியல. ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆக்சுவலி இதுக்கு வந்து என்ன தீர்ப்பு வருங்கிறதெல்லாம் நானே ஆவலோட வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன். வெயிட் பண்ணுவோம், இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடியட்டும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். 41 பேர் உயிருக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.